السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعدها أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يأكل أحدكم ولا يشرب بيده اليسرى فإن الشيطان يأكل بيده اليسرى. صدق الله العظيم. அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் தஆலாவுக்கு புகழும் உரித்தாகட்டுமாக. அவனும் அன்பையும் கருணையும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இந்த விஞ்ஞான அறிவு நிறைந்த இந்த காலகட்டத்தில் 1400 வருடங்களுக்கு முன்பதாக பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயத்தை கூறிவிட்டார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு பண்பு தான் ஒவ்வொரு நற்செய்தியும் துவங்கும் பொழுது வலது கரத்திலிருந்து துவங்குவது. சுவனத்தின் எழுத்த மொழியான அரபி மொழியில் வலது புறத்திலிருந்து இடது புறத்தில் படிக்கப்படுகிறது. மேலும் அல்லாஹ்வுடைய இல்லமான காபத்துல்லாவை நாம் வலது புறத்திலிருந்து இடது புறம் சுற்றி வருகின்றோம். மேலும் மஸ்ஜிதிற்கு நுழையும் பொழுதும், வீட்டிற்கு நுழையும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், ஒருவருக்கு முசாபா செய்யும் பொழுதும் நாம் வலது கரத்தை கொண்டு முசாபா செய்கின்றோம். அடுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது மற்றும் குளியலின் மூலம் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போதும், தலைவாரி கொள்ளும் பொழுதும், காலணிகளை அணியும் பொழுதும் வலது புறத்தை துவங்குவதை அவர்கள் விரும்பினார்கள். மேலும் அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜில் நாவிதரிடம் தலைமுடியை மழிக்கும் பொழுது முதலில் தம்முடைய தலையின் வலது புறத்தையும் பிறகு இடது புறத்தையும் காட்டி எடு என்றார்கள். மேலும் ஹல்ரத் சல்மா பின் அல் அத்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகிலிருந்து இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் இடது கையில் சாப்பிடாதீர்கள், வலது கையில் சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அதற்கு அவர் அகங்காரத்தில் இடது கையை கொண்டு நான் என்னால் சாப்பிட முடியாது, நான் இடது கையில் தான் சாப்பிடுவேன் என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார்கள். மேலும் அவர்களுக்கு பின்னர் அவருடைய கையை வாயின் பக்கம் உயர்த்தப்பட முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நற்காரியத்தை செய்தாலும் வலது புறத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்காக அது கட்டாயம் அல்ல, ஆனாலும் வலது கரத்தை முற்படுத்தி செயல்படுவது நபி வழி வரப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அறிவியல் ரீதியாக மனிதனுடைய உடல் 3 நாடிகளால் உள்ளது. அதில் வலது நாடி, இடது நாடி, மத்தியம நாடி என்று அழைக்கப்படுகிறது. இவற்றில் வலது நாடியானது எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். உடலின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு செயல்பட கொண்டே இருக்கும். வலது நாடி செயல்படும் பொழுது நம்முடைய மூளையும் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் சுறுசுறுப்பாக இருக்கும். மேலும் அது சோர்வடையாது. மேலை நாடுகளில் இடது கையில் உண்ணுவதும் பருகுவதும் நாகரிகமாக கருதப்படுகிறது. இடது கையை மலஞ்சலம் சுத்திகரிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம். அருவருப்பான அந்த பணிகளை செய்யும் போது இந்த இடது கையை உணவு உண்ணவும் பருகவும் மனதில் அருவருப்பும் சுகாதாரக்கேடும் ஏற்படும். மேலும் இடது கை பழக்கமுடையவர்கள் கல்வி கற்றுக்கொள்வதில் மிகுந்த கஷ்டமும் கற்பதற்குரிய அறிவை மழுங்கச் செய்துவிடும். உடல் சதைகளிலும், நரம்புகளிலும், மூட்டுகளிலும், தைராய்டு சுரப்பிகளிலும் எரிச்சல் போன்றிய பாதிப்பிற்கு உள்ளாகுவார்கள் என்று அமெரிக்க அறிஞர் நார்மன் கெஸ்வின் சொல்லியுள்ளார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் மேராஜுக்கு சென்ற பொழுது முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். அவருடைய வலது புறத்தில் ஒரு கூட்டமும் இடது புறத்தில் மற்றொரு கூட்டமும் இருந்தார்கள்.
அதில் வலதுபுறம் உள்ளவர்கள் சிரித்து கொண்டும் சந்தோஷத்தோடும் இருந்தார்கள். இடதுபுறம் உள்ளவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு இதற்கான காரணம் என்று கேள்வி கேட்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இருவரும் என்னுடைய சந்ததியர்கள் தான். வலதுபுறத்தில் உள்ளவர்கள் சுவனவாசிகள், இடதுபுறத்தில் உள்ளவர்கள் நரகவாசிகள் என்று கூறினார்கள். இவர்களை கண்டவுடன் நான் சுவனவாசியை கண்டவுடன் நான் மகிழ்ச்சி அடைவேன், இவர் நரகவாசிகளை கண்டவுடன் அவர்களின் வேதனையை கண்டு நான் அழுவேன் என்று கூறினார்கள். அதற்கடுத்து தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய தாய் கல்லூரியான அல் பாக்கியத்து சாலிஹினின் முதல்வர் ஷேக் அப்துல் வஹாப் என்னும் ஆலா ஹஜ்ரத் அவர்களை ஒரு செல்வந்தர் விருந்திற்கு அழைத்த பொழுது அவருடைய அந்த விருந்தில் அவருடைய சகோதரர்களும் இருந்தனர். சாப்பிட ஆரம்பிக்கும் போது அச்செல்வந்தர் அன்னலாரின் அருகில் வந்து காதோடு காதாக சாப்பிட்டு கொண்டிருந்த போது, உணவு தேவைப்பட்டேன், வலது கையால் எடுத்து வைக்க வேண்டாம், அது நாகரிகம் அல்ல, இடது கையை கொண்டு எடுத்து வையுங்கள் என்று கூறிய பொழுது அன்னலார் அவர்கள் அப்படியே உடனே எழுந்து விட்டார்கள். சுற்றி இருப்பவர்களுக்கு, உங்களுக்காக என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விட முடியாது என்று கூறிவிட்டு அவர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அது செல்லும் பொழுது அவரை வற்புறுத்தி சொன்னார்கள், சாப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுதும் அவர் சாப்பிடவில்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின, உங்களில் ஒருவர் காலணி அணியும் போதும் வலது கரத்தை முற்படுத்தி சொன்னார்கள். மேலும் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் சுத்தம் செய்வதை இடது கையை கொண்டு சுத்தம் செய்யும் என்று சொன்னார்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.